தமிழ் சமூகம் கொண்டாட மறந்த மிக முக்கியமான ஆளுமை ஹெப்சிபா. இந்த நூல் ஹெர்ஸ்டோரிஸ் கடந்த ஆண்டு வெளியிட்ட ஒரு சிறப்பு புத்தகம். ஹெப்சிபா 100 அப்படிங்கிறது இந்த தொகுப்புடைய பேர். இந்த தொகுப்பை நான் தான் தொகுத்திருக்கிறேன். 2025 கடந்த ஆண்டு அப்படின்றது வந்து எழுத்தாளர் ஹெப்சிபா ஜேசுதாசன் அவர்களுடைய நூற்றாண்டு. ஸோ ஒரு பெண் எழுத்தாளர் 1925களில் தொடங்கி அப்போ பிறந்தவர். அந்த காலகட்டத்தில் அவர் பார்த்த தமிழ்நாட்டை, அவர் பார்த்த கன்னியாகுமரி மாவட்டத்தை அவங்களுடைய பார்வையில், அவங்களுடைய மொழியில், குறிப்பாக அவங்களுடைய வட்டார வழக்கை பயன்படுத்தி எழுதின மிக முக்கியமான நூல்கள் வந்து பிரபலமாச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய புத்தம் வீடு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் ஹெப்சிபா ஜேசுதாசன். ஆனால் அவங்களுடைய ஃபெசட், அவங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஃபெசட், பன்முகத்தன்மை இருந்தது அப்படிங்கிறது இந்த சமூகத்திற்கு மிக அதிகம் அறியப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நாங்கள் கவனித்தோம். அவங்களுடைய நூற்றாண்டு அன்று வந்து அவங்க குடும்பத்தோடு அதை கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அப்போ அப்படி போகும்போது தான் அவங்க வசித்த வீட்டிலேயே அவங்க ஒரு பதிப்பகத்தை நடத்தி இருக்கிறாங்க, அவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் புதுசாக கண்டறிகிறேன். அதன் பிறகு அவங்க எழுதின பல நூல்களை வந்து வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. தமிழ் ஆங்கிலம் இருமொழியிலும் சரிசமமான புலமை பெற்றிருந்த ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளராக ஹெப்சிபா இருந்திருக்கிறாங்க. கவிதைகள் புனைவதில் வல்லவராக இருந்திருக்கிறாங்க, போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அதே சமயத்தில் நான் ஃபிக்ஷன் எழுதுறதுல ரொம்ப முக்கியமான எழுத்தாளராக அவங்க இருந்திருக்கிறாங்க. தமிழ் வரலாறு, தமிழ் இதழியல் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு முக்கியமான தொகுப்பு நூலாக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு 4 வால்யூம் புக்கு, கவுண்டவுன் ஃப்ரம் சாலமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதிகம் பேசப்படாத, அறியப்படாத ஒரு புத்தகம் அது. தமிழ் இலக்கிய வரலாறு சங்க காலத்திலிருந்து தொடங்கி சமகாலம் வரைக்கும் தனித்தனியாக பிரித்து எந்தெந்த கவிஞர்கள் வந்திருக்காங்க, எந்த எழுத்தாளர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய கவிதை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய செய்யுள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பேசக்கூடிய அந்த 4 பகுதிகள் கொண்டு அந்த பெரும் தொகுதி வந்து அவங்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன் தமிழ் இலக்கியத்துக்கு. அதிகம் பேசப்படாத ஹெப்சிபாவுடைய பங்களிப்பு அது. அதே போல் வந்து ஹெப்சிபா வந்து ரொம்ப எளிமையான ஒரு எழுத்தாளர், அதிகமாக புகழை துரத்திய ஒரு எழுத்தாளர் கிடையாது. அதனாலேயே அவங்க அதிகமாக பேசப்படவும் இல்லை, எழுதப்படவும் இல்லை தமிழ் சூழல்ல அப்படிங்கிறத தான் இங்கே நான் கவனிக்கிறேன். அதனாலேயே ஹெப்சிபாவுடைய நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் ஹெர்ஸ்டோரிஸ் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தணும், ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்தில் நிகழ்த்தப்பட்ட உரைகள், ரொம்ப முக்கியமான உரைகள் வந்து அந்த கருத்தரங்கத்தில் பேசியிருந்தாங்க. பேராசிரியர் பிரேமா, பேராசிரியர் சுடர்விழி, பேராசிரியர் ராஜலக்ஷ்மி, தோழர் கோதாமணி, தோழர் ஃபின்சி, இவங்க எல்லாருமே வந்து அங்கே வந்து கட்டுரைகளை வாசிச்சு அளிச்சாங்க. அந்த கட்டுரைகளை தொகுத்து தான் இந்த நூலை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ் சமூகம் கொண்டாட மறந்த மிக முக்கியமான ஆளுமை ஹெப்சிபா, அவங்களுடைய நினைவாக கொண்டு வரப்பட்ட தொகுப்பு இது.